ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஹைப்பும் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே புதுசாக ஹைப் ஆப்ஷன்னு ஒன்று வரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைப் 2.5K பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும் இந்த வீடியோஸ்க்கு. இன்னைக்கு பார்க்க போற vlog வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட பால்கனி டூர் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பால்கனி எதுவுமே கிடையாது. இப்போ நாங்கள் மாறின இந்த வீட்டில் தான் வந்து பால்கனி இருக்கு. எனக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கணும்னு ஆசை. இந்த வீட்டுக்கு மாறினதும் ஃபர்ஸ்ட் வந்து அதுவும் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. இங்கே வந்ததும் நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். நிறைய ரோஸும் இருந்தது. லாஸ்ட் இயர் ஊருக்கு போயிட்டு வரும்போது கரெக்டாக வின்டர் சமயத்தில் ஒரு 4-5 ரோஸ் செடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரோஸ் செடி தான். அது எல்லாமே கொஞ்சம் செத்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து புதுசாக கொஞ்சம் பிளான்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். என்னென்ன என்னோட பால்கனியில் இருக்குன்னு பார்க்கலாங்களா? என்டர் ஆனதும் பார்த்திங்கன்னா ஆதிக்குட்டியோட சைக்கிள். ஏன்னா சம்மர் டைமில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கீழே கெல்லர் போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேலேயே கொண்டு வந்து பால்கனியில் நிப்பாட்டிட்டோம். அண்ட் இந்த ரெண்டு பெரிய பாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று வந்து ஒயிட் ரோஸ், இன்னொன்று வந்து ரெட் ரோஸ் செடி. இந்த செவ்வந்தி பூச்செடி தெரியும்னு நினைக்கிற ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இது வந்து பர்பிள் கலர் வந்து நெட்டு விட்டோன்னு வாங்கும்போதே கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நெட்டு விட்டோன்னு அந்த பூ மட்டும் காஞ்சிடுச்சு. பட் செடி வந்து நல்லாவே தளைஞ்சு வந்துட்டு இருக்கு. எப்போ பூ பூக்கும்னு தான் தெரியலை. பக்கத்திலேயே ஒரு கடுகு செடி முளைச்சிருந்தது. அதில் கடுகும் விட்டுருந்தது. இந்த 2 பாட்டும் பார்த்தீங்கன்னா சேம் பாட். இது வந்து கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நெட்டுக்கிறதுக்காக கொத்தமல்லி போட்டு எடுத்தாச்சு. அந்த ஸ்பேஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வந்தி பூச்செடி நெட்டு விட்டுருந்தேன். இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த டேலியா செடி தான் நெட்டு விட்டுருக்கோம். ஊரில் இருக்கும்போது யாராவது இந்த டேலியா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதிசயமாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த டேலியா வர்றதில்ல. இந்த டைம் நான் காஃப்லேண்ட் போகும்போது இந்த டேலியா கிழங்கு போட்டிருந்தாங்க. சரி பார்த்தோன்னே ஒரு 3 கலர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆதி தான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று பிங்க், இன்னொன்று வந்து ஒயிட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வருது. இப்போ நான் காட்டுறது வந்து பிங்க். இது வந்து சம்மரில் நல்லா பூத்துச்சுங்க. அவ்வளோ பூ பூத்துருந்தது. நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன் பிங்க் அண்ட் ஒயிட் கலரோடது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. இப்போ மறுபடியும் நான் கட் பண்ணி விட்டு மறுபடியும் எல்லாமே தளைஞ்சு இந்த எல்லோ வந்து இப்போ ஒரு 3-4 பூ விட்டுருக்கு. இந்த பூச்செடிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேரிங் எல்லாம் தேவை கிடையாது. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிங்க் அண்ட் ஒயிட் கலர் டேலியா. அண்ட் சுற்றியும் பால்கனியில் இருக்கிற கிரில்ல பார்த்தீங்கன்னா இந்த சோலார் லைட் போட்டிருக்கோம். நைட்டு வந்து சூப்பர்பாக இருக்கும். நான் நைட் வியூவும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கங்க. இங்கே மோஸ்ட்லி சுற்றி இருக்கிற அப்பார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக இந்த லைட்டை வச்சு டெக்கோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ கம்மியாக இருந்தாலுமே இனி வந்து கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து லைட்டை வச்சு அவ்வளோ டெக்கோர் பண்ணியிருப்பாங்க. மேபி நம்ம ஒரு வாக் போகிறோம் அப்படின்னா அந்த லைட்ஸை பார்க்குறக்காகவே நம்ம போகலாம். நாங்களும் சுற்றி இந்த கிரில்ல சிம்பிளாக இருக்கிற இந்த சோலார் லைட்டை வாங்கி தான் நாங்கள் சுற்றி விட்டுருக்கோம். இது வந்து செல்லும் போட்டுக்கலாம். இதில் சன்லைட் இருக்கும்போது சோலார் இதுவும் சார்ஜ் ஆகிக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஜாதி முல்லை பூச்செடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது. இங்கே இருக்கிற நர்சரியில இருந்தா வாங்கிட்டு வந்தேன். வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ பூ பூத்திருந்தது. சரி நம்ம வீட்லேயும் கொண்டு வந்து விட்டு இந்த கிரில்லெல்லாம் அப்படியே சுற்றி விட்டுட்டா நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். வாங்கி அந்த பூ விழுந்ததோட சரி, செடி மட்டும்தான் அந்த கொடி ஓடுது. பூ பூக்கிற மாதிரியே தெரில. என்னோட மன திருப்திக்கு சரி எப்போவாவது பூ பூக்குமோ அப்படிங்கிறதுனால இந்த கொடி எல்லாத்தையும் கட்டி விட்டுருக்கேன். அடுத்தது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி செடி, இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து முதல் வந்து புதினா செடி தான் நெட்டிருந்தேன். அது புதினா பெருசாக வரல அப்படிங்கிறதுனால எப்போ காஃப்லேண்ட் போகும்போது இந்த செடி இருந்தது, வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து ரெட், பிங்க் அண்ட் ஒயிட் இருந்தது. நான் வாங்கும்போது அதில் பூ கிடையாது. அதனால சரி எந்த கலராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே இந்த 1 or 2 monthஸில் நல்லாவே பூத்துடுச்சு. ஒயிட் கலர். இது வந்து கொஞ்சம் கொடி ஓடுற மாதிரி தான் இருக்கும் இந்த செடி. அதனால வந்து ஒரு ஸ்டிக் வச்சு அதில் கொடி எல்லாத்தையும் சுற்றி விட்டுருக்கேன். புதினாவும் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து நல்லா தளைஞ்சு நிற்கிது. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த 2 ரோஸ் பிளான்ட். இந்த வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் இந்த 2 செடி தான் வாங்கினேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் 2 months பேக் இந்த செடியில் அவ்வளோ பூத்து இருந்தது. கரெக்டாக அந்த சம்மரில் பூத்திருந்தது. அப்போ எடுத்த வீடியோ இது. இது வந்து ஈடன் ரோஸ் ரெட்டு, இது வந்து ஈடன் ரோஸ் 85. இது வந்து ஒயிட் வித் பிங்க் மாதிரி. எனக்கு இந்த 2 ரோஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சு இந்த வீடு ஷிஃப்ட் ஆனதும் போய் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச செடி.
சம்மர்ல நல்லா பூத்திருந்தது. இப்ப மறுபடியும் ஆட்டம் சீசனுக்கு கொஞ்சம் குளிரா இருக்கிறங்காட்டி மறுபடியும் தளஞ்சு, இப்ப கொஞ்சம் அப்படியே நெறைய மொக்கு வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு பிளட் ரெட்ன்னே சொல்லலாம். அப்படி ஒரு கலர் பார்க்கறக்கே வந்து அவ்ளோ அட்ராக்டிவா இருக்கும். இது வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃப்ளவர் இங்க்ன்னு தனியா ஒரு மருந்து இருக்கு. அத வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அத மட்டும் வந்து தண்ணீல கலந்து இந்த 2 ரோஸ் செடிக்கும் அ ஊத்துவேன். அவ்வளோதாங்க. வேற எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. மண்ணும் பார்த்தீங்கன்னா, இங்கேயே காஃப்லேண்ட்லயும் கிடைக்கும். பட் இந்த 2 ரோஸ் செடிக்கு பார்த்தீங்கன்னா, நானு ஹார்பன் சாக் அதாவது நர்சரியில இருந்து தான் நான் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இந்த பிங்க் வந்து ஒயிட் வித் பிங்க் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்னே சொல்லலாம். இது சம்மர்ல கூட இவ்ளோ தலையாத மாரி இருக்கு. பட் வந்து இப்ப ஆட்டம் சீசன்ல வந்து நல்லா தளஞ்சு, சம்மர்ல கூட பூச்சி அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதா இருந்தது. பட் இப்ப வந்து நல்லாவே பூத்திருக்கு. நம்மள்ல நெறைய பேத்துக்கு வீட்லயே வந்து ஒரு குட்டி கார்டன் இருக்கணும். அந்த கார்டன்ல நெறைய பிளான்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நெறைய ஆசை இருக்கும். உங்க வீட்ல என்னென்ன பிளான்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே வந்து துணி காய போடுறக்கு ஒரு ஸ்டாண்டு. இது வந்து சம்மர் டைம்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சம்மர்ல நல்லா வெயில் அடிக்கிறதுனால துணி எல்லாத்தையுமே வெளியவே காய போட்டு எடுத்துப்போம். வின்டர்ல பெருசா யூஸ் ஆகாது. ஏன்னா வின்டர்ல எப்படி இருந்தாலும் வெளிய போட்டா காயாது. ட்ரையர் தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஒரு குட்டி சோஃபா வந்து வெளிய போட்டிருக்கோம். வெளிய வந்து உட்காந்துக்கிறதுக்காக. அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பால்கனி எல்லாத்தையுமே நல்லா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வின்டர் ஆயிடுச்சுன்னா, பால்கனி யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்பல்லாம் இந்த பிளான்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா தள்ளி வச்சுடுவேன். ரொம்ப குளிர் படாமையும், அண்ட் இந்த ஸ்னோ எல்லாம் பேஞ்சா, ஸ்னோ பட்டா இந்த செடியெல்லாம் கருகுன மாரி ஆயிடும். அதனால எல்லாத்தையுமே நல்லா வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் தள்ளி எடுத்து உள்ள வச்சுடுவோம். ஒரு பிப்ரவரி எண்டுல ஸ்ப்ரிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் எடுத்து எல்லா செடியும் வந்து நல்லா கட் பண்ணி, அதுக்கு கொஞ்சம் மருந்து, கொஞ்சம் மண்ணெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரிங்ல இருந்து தழைஞ்சு நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் தான் நான் பார்த்தீங்கன்னா, என்னோட பால்கனியில வச்சிருக்கேன். இதுதான் என்னோட பால்கனி. நைட் வியூ பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து லைட்ஸ் போட்டிருந்தாங்க. இப்படிதான் இருக்கும் எங்க பால்கனி நைட் பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.